எங்கும் வியாபித்து பரவி செறிந்திருக்கின்ற சிவபெருமானுடைய புகழை உள்ளடக்கிய இசை அது. எவ்வளிங்கோ நமக்கு கிடைச்சிருக்கிற தேவாரங்கள், திருவாசகங்கள், ஏனைய திருமுறைகள் எத்துணை மகத்துவம் வாய்ந்தவை என்பதை அறிகிறோம். இதெல்லாம் திரட்டி சொன்னால் 7 சுரம் சொல்கிறோம். ச ரி க ம ப த நி. தமிழில் இது சமஸ்கிருதத்தில் தான் சொல்கிறாங்க, வடமொழியில். ஷட்ஜம், ஷபம், காந்தாரம், விஷாதம், பஞ்சமம் என்றெல்லாம். தமிழில் இல்லையா என்று எங்குகிறோம். ஏன் இல்லை என்கிறார் காரைக்கால் அம்மா. இந்த அம்மா வர்றாங்க. இசைக்கலைக்கு ஒரு முன்னோடி என்று சொன்னால் அந்த அம்மாவைத்தான் கொண்டாட வேண்டும். ஒரு பாடலை பார்க்கலாம். 14 வாத்தியங்கள், 7 சுரங்கள் தமிழிலே சொல்லுகிறார். துத்தம் கைக்கிள்ளை விளரி தாரும் உழை இலி ஓசை கெழுமப்பாடி சச்சரி கொக்கரை தக்கையோடு தகுனிதம் துந்துபி தாளம் வீணை மத்தளம் கரடிகை வல்கை மென்தோல் தமுருகம் குடமுழா மொந்தை வாசித்து, வாத்தியங்களை வாசித்து இயக்கி அத்தனை விரவினோடு ஆடும் எங்களப்பன் எங்களப்பன் இடம் திரு ஆலங்காடே. நம்ம முடிக்கிறான். அவ சுவாமிக்கு தாயார், சுவாமிக்கு மகனார் சம்பந்தர். பாட்டி விட்ட இடத்துல பேரனார் தொடர்றார். பாட்டி காரைக்காலம்மா, பேரர் புகழி வந்த புண்ணியர். பாட்டி சொல்லிட்டு போயிருக்கார்ல, பாடுறார். பள்ளோ பதம் ஏழும் பலவோசை தமிழவையும். கவனிக்கும், பல ஓசை தமிழ், தமிழைத்தான் சொல்றார். பள்ளோ பதம் ஏழும் பலவோசை தமிழவையும் உள்ளின்றதோ சுவையும் உரு தாழ தொலி பலவும் மண்ணோ புனல் உயிரும் வரு காற்றும் சுடர் மூன்றும் விண்ணும் முழுது ஆனான் இடம் விழி மிடலையே. எவ்வளவு பெரியவராக இருந்தா இவ்வளவு இறங்கி வந்து பாடுவார் பாருங்க. அவருக்கு சமமாக யாரை சொல்ல முடியும்? திருநாவுக்கரசரை சொல்லலாம், அம்மையப்பரை சொல்லலாம், அவ்வளோதானே சம்பந்தருக்கு சமம். என்ன சொல்கிறாரு தெரியுமா? நம்மளெல்லாம் பார்க்குறார். பொம்மில் அடியீர் நாள் மலர் இட்டு தொழுதுய. நாள் மலர்னா அன்றைக்கு மலர்ந்த மலர்னு அர்த்தம். அது பூ மலராகவும் இருக்கலாம், பாமலராகவும் இருக்கலாம். சம்பந்தருடைய திருவாக்களை வந்ததும் மலர் தானே. சொன்மலர் கொண்டு இறங்கினார்கள் அல்லவா, தமிழ் கொண்டு ஏற்றினார்கள் அல்லவா. உம்மல் வீணோடு எம்மல்பு செய்து ஈசன் ஊரை கோவில் பாடி காட்டுறார் அவரே. வண்டு பாடுதே, மும்மெல் திசை முரல் வண்டுகள் எண்டே திசை எங்கும் விம்மு போழில் சூழ்தழ் வயல் விழி விடலையே. அங்கே நம்ம சேர்ந்து பார்க்கும்போது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பார்க்கும்போது ஒன்று தெரியுது. ஈஸ்வருடைய பொருள் சேர்ப்புகள் 5 எழுத்தில் அடங்கும். பொருள் சேர்ப்புகள் திருப்பரியங்களில் அடங்கும். 5 எழுத்தில் அடங்கியதை ஆனாயிரம் இசைச்சு உலகத்தை வசப்படுத்தி விண்ணுலகம் தாண்டி பொண்ணுலகத்துக்கும் போயிட்டார். அவர் விட்ட பணியை நாம் தொடர வேண்டாமா? அவர் 5 எழுத்தில் இசைத்ததை நாம் அறிஞான தமிழில் இசைக்க வேண்டாமா? ஆக எங்கெங்கும் நிரம்பிய அடியார் திருவடிகளெல்லாம் வணங்கி ஒன்று கேட்டுப்பேன். ஏன்னா இது நம்ம புராணம் மூலமாக தான் இதெல்லாம் தெரியுது. நமக்கு ஒரு கேள்வி கூட எழும். நம்ம போய் பாடுறோமே, சாமிக்கு அது பிடிக்குமா? இது ஒரு வினா இடத்தான் செய்யுது. விடை தர்ற தேவி சேக்கிடார். இசை விரும்பும் கூத்தான்.